ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரபரப்பாக போயிட்டுருக்கக்கூடிய கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்குரிய எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்குரிய வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேவதி எப்படியோ போராடி ஜெயிலில் இருந்து நம்ம ஹீரோ கார்த்தியை வெளியில் கொண்டு வந்தாங்க. திரும்பவும் அடுத்த பிரச்சனையை நம்ம சாமுண்டீஸ்வரி கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பஞ்சாயத்து அப்படிங்கிறது. அந்த பஞ்சாயத்தில் இவங்க 2 பேருக்கும் காசு வெட்டி போட்டதுக்கப்புறம் எப்படி இவங்க திரும்ப சேர்ந்து வாழலாம், என் பொண்ணை என்கிட்டே திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி முறையிடுறாங்க. அதனால பஞ்சாயத்து அப்படிங்கிறது நடக்குது. இதை தண்டோரா போட்டு ஊர் முழுக்க சொல்றாங்க. நம்ம ரேவதி, கார்த்தி, பாட்டி எல்லாருமே அந்த பஞ்சாயத்துக்கும் வர்றாங்க. ஊர் தலைவர் என்ன பிராது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி தான் காசு வெட்டி போட்டு கார்த்தியையும் ரேவதியும் பிரித்து விட்டோம். இப்போ திரும்ப அவங்க கூட 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அது எப்படி முடியும்? என் பொண்ணை என்கிட்ட பிரித்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி முறையிடுறாங்க. அதுக்கு ரேவதி, அன்னைக்கு இருந்த என்னோட இக்கட்டான சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் அன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் வாழ்ந்தா என் மாமா கூட மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் செம ஷாக்காகிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரேவதி என் கூட தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு, ஏமா இப்படி பேசிகிட்டு இருக்க, ரேவதியே கார்த்தி தம்பி கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சம்மந்தப்பட்ட பொண்ணே ரேவதி கார்த்தியோட தான் வாழ்வேன்னு சொல்கிறாங்க, அதுதானே நியாயம், வாழ்கிறேன்னு சொல்கிற பிள்ளைய சேர்த்து தானே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு செம கோவம் ஆகுது. அது கூட நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. அதுக்கப்புறமும் பஞ்சாயத்து தலைவர் அவங்க பக்கமாக, அதாவது நம்ம ஹீரோயினியோட பக்கமாக தான் சாதகமாக சொல்லி ரேவதி இனிமேல் கார்த்தி தம்பி கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பும் சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி, என் பொண்ணு என்னை விட்டு பிரியறதுக்கு முடிவு பண்ணிட்டால, இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு அவங்களே ஷூட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து தடுக்கிறாரு. எதுக்காக அத்தை ஆகும்னா இந்த துப்பாக்கி ஷூட் பண்ணுறேன்னு சொல்லி தூக்கிட்டு திரிறீங்க, என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேவதி அவள் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு நினைக்கிறான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு விவாகரத்து பண்ணணும்னு சொல்லி காசு வெட்டி போட்டப்ப நான் அமைதியாக தானே இருந்தேன், அன்னைக்கு இந்த பஞ்சாயத்து சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு தானே இருந்தீங்க, இன்றைக்கி இந்த பஞ்சாயத்து எடுக்கிற முடிவை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அது உன் கூட வாழணும் அப்படின்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பகையை நான் இன்னும் மறக்காமல் தான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னோட பொண்ணை எப்படி உன் கூட சேர்ந்து வாழ விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, மாமா அவங்கக்கிட்ட எல்லாம் எதுக்கு மாமா நீங்கள் பேசுகிறீங்க, அவங்க சொன்னாதான் திருப்பி பேசிகிட்டே தானே இருப்பாங்க மாமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம ரேவதி. உடனே சந்திரா சொல்கிறாங்க, என்ன ரேவதி என்ன நினச்சிட்டு இருக்கோ உன் மனசில், உன்னைய சின்ன வயசுலேருந்து உனக்கு ஒன்றும் பார்த்து செஞ்சவ தான் உன் அம்மா, அவளையே இன்னைக்கு நீ எல்லாருக்கும் முன்னாடி தவிக்க விடுறல அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சித்தி அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, சின்ன வயசில் எனக்கு பார்த்து செஞ்சது வளர்த்தது எல்லாமே அவங்களா இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைன்னு வர்றப்ப என்னோட விருப்பம் என்னவோ அதை தானே பண்ண விடணும், ஆனால் அதை பண்ண விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சந்திரா சொல்கிறாங்க, ரேவதி நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் நம்ம சாமுண்டீஸ்வரி செம கோவம் ஆகுறாங்க. விடிச்சந்திரா அவள் போட்டும், எவ்வளவு நாளைக்கு அவள் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருவா அப்படின்னு நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து சவால் விடுறாங்க, என்னடா நினச்சதை சாதிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கியோ, மனசில் வச்சுக்க, எண்ணி இன்னும் 30 நாளுக்குள்ள உன்னையும் ரேவதியும் நான் பிரித்து என் பொண்ணை என்கிட்ட கூட்டிகிட்டு வரல, நான் சாமுண்டீஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. அதை கேட்டதும் கார்த்தி சொல்கிறாங்க, உங்களோட முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதும் நம்ம சந்திரா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இப்படியே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேவதியை நம்ம மறந்துட வேண்டியதான், அதனால் எப்படியாவது அந்த கார்த்தியும் ரேவதியும் பிரிக்கிறதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் செய்யணும்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் பழைய மாதிரி திரும்ப ஒரு புது பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு சைடு எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதியை காமிக்கிறாங்க. நம்ம ரேவதி அவங்க மாமா கூட எடுத்த, அதாவது கல்யாணத்தில் ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வராங்க, அம்மாடி என்னடா பண்ணுற, அமைதியாக உட்காந்துருக்கிற,
ரொம்ப நேரமாக நான் உன்னை ஆளே காணாமே அப்படின்னு சொல்லி நான் வந்தேன்டா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இல்லை பாட்டி, சும்மா தான் பாட்டி உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறத பார்த்துட்டாங்க பாட்டி. அதை பார்த்துட்டு, என்னடா கண்ணு, எதுக்கு நீ கவலைப்படுற, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீ எதுவும் கவலைப்படாத, உங்களுக்கு இந்த வருஷம் தலா அடிப்பு இருக்குது, எவ்வளவோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் ஒன்றும் முடியாமல் போச்சு, எங்கே இப்போ என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, தலாடி பெருக்கா அப்படின்னா என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கல்யாணமான புதுசில் வரக்கூடிய ஆடி தான் தலை ஆடின்னு சொல்லுவாங்க கண்ணு. இந்த ஆடிக்கு மாமனார் வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸுன்னா எடுத்துகிட்டு வந்து பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டு அப்படியே நல்லா சிறப்பிப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்குது இப்போ நிலமை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாட்டி. அதை கேட்டுட்டு ரேவதி சொல்கிறாங்க, எதுக்காக அம்மா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியல பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதக்குன்னு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடாமா, நீயும் கார்த்தியும் நம்ம ஊர் கோயிலில் உள்ள குளத்துக்கு போய் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுவாங்க. உன்னையும் கார்த்தியையும் யாராலும் என்ன நினச்சாலும் பிரிக்க முடியாது, உங்கள் அம்மாவே நினச்சாலும் பிரிக்க முடியாது, நீ கவலைப்படாமல் போக்கன்னு அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரேவதி சந்தோஷப்படுறாங்க. சரிங்க பாட்டி, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் 2 பேருமே ஒன்றா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு தலையில் குங்குமமும் வச்சு விடுறாரு. இதெல்லாம் வச்சு விட்டுட்ருக்க அதே நேரத்தில் நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, எனக்கு அப்பா, சுவாதி, அக்கா எல்லாருமே பார்க்கணும் போல் இருக்குமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, சரி ரேவதி, அவங்கள நம்ம புது வீட்டுக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே மயில் வாகனம் ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு சகல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேவதி உங்கள் எல்லாரையுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா, எல்லாருமே நான் ரேவதிக்காக கட்டின புது வீட்டுக்கு வர்றீங்களா, நாளைக்கு உங்களுக்கு விருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதும் மயில் வாகனம் சொல்கிறாங்க, சகல கண்டிப்பாக நாங்கள் வருவோம், நாங்களும் ரேவதியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு மயில் வாகனம். ரோஹிணி, ராஜராஜன் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை போய் மயில் வாகனம் சொல்கிறாரு. ரேவதி வந்து நம்மளை எல்லாம் பார்க்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாளாம், அதனால நம்ம சகல கட்டும் புது வீட்டுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, வாங்க மாமா நம்ம எல்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க. ராஜராஜன் சொல்கிறாங்க, உன் அத்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாரு, சரி மாப்பிள்ள, நானும் போயிட்டு ஈஸ்வரிக்கிட்ட நீயும் கோயிலுக்கு வரியா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்குறேன், இல்லைனா அவள் சந்தேகப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் நேராக போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் கேட்க போகிறாரு. அங்கே பார்த்தா ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம், நீ நாளைக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ராஜராஜன் கேட்க, அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, இல்லை நானா வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சந்திராவுக்கு வந்து ஒரு டவுட் வருது, என்னடா இது குடும்பத்தோட கோயிலுக்கு போகிறாங்களா, ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து இவங்களை எல்லாரையும் நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திராவுக்கு தெரிய வருது, இவங்க எல்லாருமே கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து ரேவதியை பார்க்குறதுக்கு கார்த்தி கட்டின வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சந்திராவுக்கு தெரிஞ்சு போயிடுது. இந்த விஷயத்த அப்படியே சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா இந்த வீட்டில் என்ன நடக்குது தெரியுமா, யாருமே நாளைக்கு கோயிலுக்கு எல்லாம் போகல, அவங்க எல்லாம் ரேவதியை பார்க்குறதுக்காக அந்த கார்த்தி பையன் கட்டி வச்சிருக்கான்ல அந்த KRAR இல்லம் அதுக்கு தான்க்கா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவமாக வருது. அப்போது வீட்டில் இருக்கிறவங்களே என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இப்படியே போச்சுன்னா அப்புறம் யாருமே நம்ம சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க, அதனால் நம்ம ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க சந்திரா கிட்ட, ரேவதியோட ஃப்ரெண்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவள் நான் செய்ய சொல்கிறத கண்டிப்பாக செய்வா, அவளை கூப்பிடு, பேசி எப்படியாவது கார்த்தியும் ரேவதியும் 2 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டு ரேவதியை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கிட்ட அவளை கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி பழக சொல்லுவான், கண்டிப்பாக ரேவதிக்கு கோபம் வரும், இவனோட கேரக்டர் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு ரேவதி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. எப்படி சந்திரா இந்த பிளான் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சந்திரா சொல்கிறாங்க, சூப்பர்க்கா, இப்படி ஒரு பிளானை நான் கூட யோசிச்சு வைக்கல, நீ யோசிச்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட நெருக்கமாக இருக்கிறத பார்க்கவே முடியாது, அது
மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தி பையன் ரேவதியோட ஃப்ரெண்டு கூடவே இப்படி இருக்கான் அப்படின்னா எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சில பிட்டெல்லாம் தூக்கி போட்டு அதை கண்டிப்பாக ரேவதி நம்ப ஆரம்பிச்சிருவா. ரேவதி நம்புகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கண்டிப்பாக கார்த்தியும் ரேவதியும் நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்ல, இதை கேட்டதும் சந்திரா சூப்பர்க்கா, இப்படி ஒரு ஐடியா எனக்கு கூட வரலக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல யோசனை தான்க்கா சொல்கிற, அவளை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சிடணுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்படியே நிலமை போச்சு அப்படின்னா நாளைக்கு கட்டாயம் அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எண்ணி 30 நாளில் நான் சொன்ன மாதிரியே கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரித்து கண்டிப்பாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன் சந்திரா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம சந்திரா பயங்கர சந்தோஷப்படுறாங்க மனசுக்குள்ளேயே. எப்படியோ இந்த சாமுண்டீஸ்வரி நம்மளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டான், சீக்கிரமாக அவள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணை இறக்கி கார்த்தியும் ரேவதியையும் எப்படியாவது பிரித்து 2 பேருக்கும் பிரச்சனையை மூட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சந்திரா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சாமுண்டீஸ்வரி உடனே ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் ரேவதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ ரேவதியோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் உன்னை நான் இங்கே வர வச்சுருக்கேன். அந்த கார்த்தி பையனுக்கும் எங்களுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அந்த கார்த்தி பையன்கிட்ட இருந்து நாங்கள் எப்படியாவது ரேவதியை பிரித்து கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அவளும் சரி ஆண்டி, கண்டிப்பாக ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதியோட வீட்டுக்கு நீ கெஸ்ட் மாதிரி போ, எனக்கு இங்கே கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குது, அதனால் தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை, அதனால் நான் உன் கூட கொஞ்ச நாள் தங்கிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கூட நீ ஒன்றா தங்கணும். அவங்க கூட தங்குறது மட்டும் இல்லாமல் கார்த்தி ரேவதிக்கும் எப்படியாவது சந்தேகம் சண்டை போடுற மாதிரி நீ வேலையை எல்லாம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, அதனால் விடுங்க ஆண்டி, அது எல்லாம் எனக்கு கை வந்த கலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா இந்த ஒரு விஷயம் போதும்க்கா, கார்த்தி ரேவதியை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணையும் ரேவதியோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதியோட வீட்டுக்கு அந்த பொண்ணு ஜோக்கர் வேஷம் போட்டு தான் போகிறா. அப்போ ரேவதி பயப்படுறா. ரேவதிக்கு ஒன்றுமே புரியலை, யாரு நீ, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அந்த பொண்ணு மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ணுறா. அப்போ தான் தெரியுது ரேவதியோட ஃப்ரெண்டுன்னு. ரேவதி அந்த பொண்ணை ஹக் பண்ணி, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சடி, எப்படி இருக்க, சர்ப்ரைஸாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லாமல் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ் ஒர்க் இருக்குது ரேவதி, அதனால தான் நான் இங்கே வந்தேன், சரி உன்னையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், ஆனால் இங்கே தான் ரூமே எனக்கு செட் ஆகலை ரேவதி, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, எதுக்கு நீ ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, என் கூடயே தங்கு, எனக்கும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இங்கே என் ஹஸ்பண்டோட தனியாக தான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டு இங்கே தங்குறதுக்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி ரேவதி, இந்த வீடு யாரோடது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, இந்த வீடு எனக்காக என் புருஷன் பார்த்து கட்டின வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க அந்த பொண்ணு. அப்போது ரேவதியோட புருஷன் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் போல அப்படின்னு சொல்லி அவள் ஒரு தனி ரூட்டே போட ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு எபிசோட் போகுது. இதில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.